என்னோட பேரு டார்வினி. நான் காப்புக்காடு பாதையில இருந்து வரேன். பீமா ஜுவல்லரி மார்த்தாண்டத்துல சேமிப்பு நகை கடன் சேமிப்பு திட்டத்துல மாதம் 40,000 வச்சு கட்டுறது வழக்கம். 11 மாத நகை கடன் 40,000 வச்சு கட்டினேன். 12ஆம் மாதத்துல அவங்க அமௌண்ட் போட்டு வட்டியும் சேர்த்து எங்களுக்கு நகை எடுக்கிறது வழக்கம். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி இந்த மாதிரி சிட்டி போட்டு நகை எடுத்திருக்கிறேன். ஆனா இந்த 3வது வாட்டி அவங்க 40,000 போட்டிருக்கேன். ஆனா இந்த நகை எடுக்க போகும்போது வேற ஒரு நபர் நகை எடுத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுவரை எந்த கேட்ட பிறகு எதுவுமே ஆக்ஷன் எதுவுமே சொல்லவில்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ண பிறகும் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. மார்த்தாண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா இதுவரை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. டிஎஸ்பி ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க டைம் கொடுத்திருந்தாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி எடுத்து கொடுக்கலான்னு. 2 நபரும் வந்தாங்க. பீமா ஜுவல்லரி மார்த்தாண்டமும் 2வது ஊழியர் கிரைசன் சொல்லிட்டு அவங்களும் வந்திருந்தாங்க. வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருந்தாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி கண்டிப்பா அவங்க நகையை நாங்க கொடுக்குறேன்னா. ஆனா இதுவரை தரவே இல்லை. அதுக்கு பிறகு சார் எஃப்ஐஆர் பண்ணோம். இந்த எஃப்ஐஆருக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இன்னும் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இப்ப இன்னைக்கு விசாரணைக்காக வர்றதுக்கு கூப்பிட்டு பீமா ஜுவல்லரில இருந்து வருவேன்னு சொல்லிட்டு செகண்ட் நம்பரும் வருவேன் சொன்னா. ஆனா யாருமே வரல. நாளைக்கு வர்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நாங்க வந்து வெயிட் பண்றோம். இதுவரை யாரும் வரல. நாளைக்கு மார்னிங் தான் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் எப்பயும் தெரியல சார். என்னை கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் சார். முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வேலை பார்க்கல. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இப்ப 2 வருஷமா ஒர்க் பண்ணலன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு. அந்த 2வது நபர் அந்த கிரைசன் என்ன பண்ணாங்க, என்ன கன்சீவா இருந்தேன் சார் அந்த டைம். அப்ப என்னால அங்க போய் பாக்குறதுக்கு எதுவும் முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, என்னோட புக்கை அவங்க வாங்கினாங்க. வாங்கி என்ன சொல்றாங்க, நான் என் புக்கை என்ட்ரு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. அங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்களால இனிமேல் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்சீவா இருக்காங்க. அவங்களால இங்க வரவும் முடியாது கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட புக்கை கொடுத்து கள்ள சைன் போட்டு வாங்குற மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்ல எதுவும் பெண்டிங் இல்ல. நான் 11 மாசமா கட்டியிருக்கேன். என்னோட பேரு டார்வினி.